என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. எதுக்கு பயப்படுற? என்னவோ பயமா இருக்கு. ஒண்ணும் பயப்பட வேணாம், வா போலாம். இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? சித்ராவும் உன்னை தேடி போயிருக்கா. எங்க போட்ட? தெரியல. தெரியலையா? சரி, நீ அந்த பக்கம் தேடு, நான் இந்த பக்கம் தேடுறேன். நீ அந்த பக்கம் போ. ராதா, என்னடி பாக்குற?
மியூசியம் சுத்தி பார்க்க போன இடத்துல ராதா இறந்து போயிட்டாளாம். மியூசியத்துக்கு போன இடத்துல ராதா அது இறந்துட்டாளா? மட்டும் இல்ல, அங்கிருந்து சித்ராவை கொண்டு வந்து இதே ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்கோம். அம்மா இது என்னன்னு எனக்கே தெரியல. பர்டிகுலரா உங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இப்படி நடக்குது. சம்திங் கோஸ் ராங். ப்ளீஸ் கம். அளவுக்கு மீறின அதிர்ச்சியால மயக்கமா இருக்காங்க. ட்ரிப்ஸுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சிருவாங்க. மோகன், எனக்கு ஒண்ணுமே புரியல. அதிர்ச்சி அவளுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான். மியூசியத்துல இருந்த ராதா டெட் பாடியை முறைப்படி என்ன பண்ணணுமோ அதை பண்ணி ரிப்போர்ட் கொடு. அவ பேரண்ட்ஸுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. மேடம், சித்ராவோட அண்ணனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி உடனே வரதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் மேடம். அம்மா, ஒண்ணு இல்லம்மா. என்ன விஷயம்? என் பொண்ணு ஞாபகம் வந்தது. அதான். பொண்ணா? நீயும் நம்பலையா? சித்ரா, உன்னை நம்பாம வேற யார் நம்ப போறேன்? கொஞ்சம் பொறுத்துக்க, இதுக்கு ஒரு வழி பண்றேன். ஐ எம் ராஜா, சித்ராவோட அண்ணன். வாங்க, ப்ளீஸ் சிட் டவுன். என்ன விஷயம்? டாக்டர், மியூசியத்துல சாந்தி தான் ராதாவை கொலை செஞ்சிருக்கா. அதை என் தங்கச்சி கண்ணால பார்த்திருக்கா. அவளையும் கொலை செய்ய முயற்சி நடந்திருக்கு. இதை விட வேற என்ன சாட்சி வேணும் டாக்டர்? எக்ஸ்கியூஸ் மீ, சாட்சி, கொலை, கேஸ், கோர்ட்டுன்னு விசாரிக்கிற இடம் இல்லை இது. பேஷண்ட்ஸுகளை ட்ரீட் பண்ற ஹாஸ்பிட்டல். மைண்ட் இட். யூ ஆர் ராங் டாக்டர். இது நோயாளிங்க உள்ள ஹாஸ்பிட்டல் இல்ல, கொலையாளியை படுக்க வச்சிருக்கிற கொலைக்களம். சாந்தி ஒரு கொலைகாரி. அவளுக்கு தர வேண்டியது சிகிச்சை இல்ல, தண்டனை. மிஸ்டர் ராஜா, வாட் யூ டாக்கிங்? நீங்க சொல்ற சாந்தி கைகால அசைக்க முடியாம கண்ணே திறக்க முடியாத நிலைமையில படுத்திருக்கிற ஒரு கோமா பேஷண்ட். அவங்க எந்திரிச்சு போய் 10 மைல் தாண்டி ஒரு கொலையை பண்ணிட்டு வந்திருக்காங்க சொன்னா யார் சார் நம்புவாங்க? உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா நீங்களே என் கூட வந்து பார்க்கலாம். உணர்ச்சியே இல்லாம படுத்து கிடக்கிற சாந்தி பணம் தான் சார். ப்ளீஸ், பேஷண்ட்டை பணம்னு சொல்லாதீங்க. ஓகே, அப்போ பேய், பிசாசு இப்படி சொல்லலாமா? மிஸ்டர் ராஜா, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ, ஓகே? என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஆவி, பேய், பூதம் இதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல. சாந்தி ஒரு பேஷண்ட், அவளை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. அப்ப என் தங்கச்சி பார்த்தது பிரமையா இருக்கும். ராதா செத்தது ஹை பிளட் பிரஷர். அப்ப நீங்க சாந்திய பேய்னு நம்பல இல்ல? நான் என்னோட டாக்டர் தொழிலை நம்புறேன். சோ அந்த கோமா பேஷண்ட வெளியே அனுப்ப மாட்டீங்க? Never. இதுக்கு ஒரு வழி பண்றேன் டாக்டர். மிஸ்டர் ராஜா, you are glass. தேங்க்யூ டாக்டர். மேடம்,